நான் பாரதி ராஜா சாரோட அக்கா பையன். நான் சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷமா அவர் கூட தான் பயணிச்சிருக்கேன். இழப்பு வந்து அவரை மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பிசிக்கலா வந்து யாருமே வேலை செய்ய முடியாது. ஒரு செகண்ட் கூட அவர் வந்து ஸ்பாட்ல உட்காந்து நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி அசம்பிள் பண்றதும் வந்து இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில வந்து காலையில அப்படி ஏர்லியரா அசம்பிள் பண்றது ஷூட் பண்றதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை. அந்த மாதிரி மிஷின் மாதிரி வேலை செய்வார். முழுக்க முழுக்க சினிமா மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சு, வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. அது ஒன்று மட்டும்தான் அவர் கடைசி வரைக்கும் வந்து அந்த சினிமா மட்டும்தான் அவர் இது பண்ணியிருக்காரு. இப்போ நினைக்கும் போது பழைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா வேற யாரும் இண்டஸ்ட்ரியில வந்து அவ்வளோ பேர் இருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரோட சேர்ந்து பயணிச்சு நான் கிட்டத்தட்ட 89ல இருந்து அவர் கூட இருக்கேன். எல்லாம் மோஸ்ட்லி எல்லா படங்களுக்குமே கூட இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த வருஷத்துக்கு அப்புறம் அவர் கடைசியாக எடுக்கிற வரைக்கும் போயிருக்கோம். ஆர்டிஸ்ட வந்து அவ்வளவு பெரிய ஒர்க்கெல்லாம் வந்து யாரும் வாங்கவும் முடியாது. இத்தனைக்கும் நியூ ஃபேஸ் வச்சுலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் அவரு தான் வந்து டைரக்டர்னா அது டைரக்டர் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிச்சயமாக அதை வந்து நம்ம இது பண்ணணும். நினைவுகள்னா வந்து கிட்டத்தட்ட 36 வருஷமா நினைவுகள் நிறைய இருக்கு. நினைவுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அப்படியே அப்செட் ஆகி உட்காந்து உண்மையில கனவு மாதிரி தெரியுது. பேர் மோகன். என்னுடைய அண்ணன் தான், பெரியம்மா பையன் தான் மாணவர் பாரதி ராஜா. அவருக்கு ஆக்சுவலாக வந்து சின்னசாமி, பால்பாண்டியன்ற சின்னசாமி திரைப்படத்துக்கு வந்து பின்னாடி பாரதி ராஜா இருக்காரு. சமீபத்தில் அவருடைய சந்திக்கிற சூழல் நல்லா, பலதர சூழல் நல்லா இருந்தது. சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அவர் உடல்நிலையில் சரியில்லாமல் இருந்தது. பின்னாடி போய் பார்க்க போயிருந்தேன். பையன் இறந்தது பின்னாடி போய் பார்த்துட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய நடமாட்டங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டதுனால அவரை போய் பார்க்க முடியல. இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களாக 1 வருடங்களாகவே பெட் ரெஸ்ட்டில் இருந்ததுனால நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால அவருடைய இரங்கலுக்கு ஆழ்ந்த வருத்தங்களுக்கு பல நினைவுகள்லாம் என்னை சின்ன வயசுலேருந்து நல்லாவே என் மேலே பிரியமாக இருப்பார். எங்கள் அம்மா அவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க. சென்னை போயிருந்தேன்னா அவரோட படம் பார்த்தீங்க. அவர் திரைப்படத்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட நான் வந்து அவரோட இருந்து பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்புறம் அவருடைய அப்பா அம்மா அவங்களுக்கு கார் டிரைவராக கொஞ்சம் நாளாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மென்மேலும் வேறு கம்பெனியில் வேலை பார்த்து வந்ததுனால இப்போ அவருடைய படைப்புகளை பற்றி பேசிட்டு செஞ்சுட்டு அவரை சந்திக்கிற வாய்ப்புகள், அவரோட பழகிற வாய்ப்புகள் நல்லாவே இருந்தது. சமீபத்தில் தான் அவருடைய நடமாட்டங்கள் குறைஞ்சதுனால பையன் அவர் இறந்ததுக்கு முன்னாடி ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கனால அவர் போய் ஆறுதல் சொல்றதும் முடியும் இல்லையா, நல்ல முறையாக பேசுறதுக்கான ஒரு சூழல் அவருக்கு இல்லை. இப்போதான் வந்து கொஞ்சம் நினைவு திரும்பி ஏதோ சாப்பிட்றாரு செய்கிறாருனாங்க. இப்போ திடீர்னு வந்து நேற்றுக்கு அதிகாலையில் ஒரு 2 மணிக்கு தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாமே இனிமேல் தான் கிளம்பி அவருடைய இறப்பை பார்க்கறதுக்காண்டி, இறப்பை செய்தி பார்க்கறதுக்காண்டி போயிட்டு. அவருடைய நீங்க சின்ன பிள்ளைல அவர் பழகின நினைவுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கு? ஆக்சுவலாக அவர் செஞ்ச விஷயங்கள் ஒரு சின்ன பிள்ளையில அவ்வளோவா அவர் இங்கே வந்து போகும்போது செஞ்சும்போது 16 வரையில முன்னாடி கிழக்கு கோயிலுக்கு முன்னாடி இங்கே வந்து பழைய வீட்டில் இருந்துட்டு அவர் எங்கள் கூட வந்து வாங்கடா வெளியில் போகலாம், பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது செய்வார். சாப்பிட்ற விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து பிரியப்பட்டு சாப்பிடுவார். அம்மா பெரியம்மா சித்தி வீட்டில் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன வேணும் இட்லி இதெல்லாம் சாப்பிடுவார். நம்ம வீட்டு சாப்பாடுனா அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவார். அவர் மறக்க முடியாத ஞாபகம்னா
என்ன என்னுடைய திருமண விஷயங்கள் அவர் தான் வந்து தலையிட்டு எல்லாமே பண்ணார். அவருடைய தலைமையில தான் நடந்தது. அவருடைய தங்கையுடைய மகளை தான் ரேவதி தங்கை. அதனால என் மேல வந்து எப்பயும் வந்தாலும் அவர் தேனி வந்தாருன்னா மோகன் வந்துருக்கண்டா அப்படின்னு சொல்லிடுவாரு. வந்திருக்காருன்னா அவர் கூட 2 நாள் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லாவே ஒரு நட்பு வட்டாரங்களோட இருக்கும். ஒரு உறவினர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு சினிமாக்குள்ள இருக்க கௌரவம் இல்லாம நல்லாவே என் கூட செய்வார். அந்த இதுல வந்து நல்ல பழக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.